தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களை ஒரு மாநிலங்களவைக்கு அனுப்பணும் தான் விருப்பப்படுவாங்க. அந்த நிலையும் கூட கூட்டணி கட்சிக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டிய அடிப்படையில் அந்த இடத்தை ஒதுக்கி தந்திருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கூட்டணி கட்சி என்ற அடிப்படையிலே நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பல மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற பிரச்சார கூட்டத்திலே கூட தமிழகத்திலே அமையக்கூடிய ஆட்சி அனைத்து கட்சிகளும் பங்கேற்கக்கூடிய வகையிலே கூட்டணி ஆட்சி என்ற வாக்குறுதி அவர்கள் தந்திருந்தார்கள். அந்த வகையிலே இந்த கூட்டணி கட்சியினை அரவணைத்து அமைச்சர்களிடம் கொடுத்தது மாத்திரமல்ல, தற்போது மாநிலங்களவையிலும் இடம் தந்திருப்பது அவர்களுடைய நல்லெண்ணத்தை சரியான திசையில் இந்த கூட்டணி செலுத்த வேண்டும் என்ற நன்னோக்கத்தை நமக்கு ஆவடி நாசர் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த திமுகவினரும் சரி, இது ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்து வருவதும் பல்வேறு அவதூறுகளை அள்ளி வீசுவதும் வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்ரீத் பண்டிகையை பொறுத்தவரை தமிழகத்திலே லட்சக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் நல்ல முறையில் எந்த விதமான இடையூறுமின்றி குர்பானி கொடுத்து முடிக்கப்பட்டிருக்கிறது. 28ஆம் தேதி பக்ரீத் பெருநாள். அதற்கு முதல் தினம் 27ஆம் தேதி 9 மணி அளவில் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பசுக்களையும் கன்றுகளையும் குர்பானி கொடுக்கக்கூடாது என்றும், அப்படி கொடுக்கப்பட்டால் அதற்காக இருக்கக்கூடிய ஸ்லாட்டர் ஹவுஸ் எனக்கூடிய கூடங்களில் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு அவசர கதியிலே குழப்பம் நிறைந்த ஒரு தீர்ப்பை தந்தது. அந்த தீர்ப்பு எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது. ஏனென்று சொன்னால், தமிழகத்தில் எங்குமே பசுக்கள் குர்பானி கொடுக்கப்படுவதில்லை, கன்றுகள் குர்பானி கொடுக்கப்படுவதில்லை. ஸ்லாட்டர் ஹவுஸ் என்று சொல்லப்படுவது விற்பனைக்காக ஆடு அறுக்கக்கூடியவர்கள் கொண்டு போய் அறுத்து அதை சரி செய்து விற்பனை செய்வர்கள் அதை பயன்படுத்துவார்கள். இந்த குர்பானி என்பது லட்சக்கணக்கான ஆடு மாடு ஒரே நேரத்தில் கொடுக்கும் போது அவரவர்களுக்கு சொந்தமான இடத்திலே தான் குர்பானி கொடுத்து கொண்டிருக்கும் தொன்று தொட்டு வழக்கம். உதாரணத்திற்கு, தமிழகத்திலே பல்வேறு கோயில்களிலே இதே போல ஆடு மாடுகள் கோழிகள் பலியிடக்கூடிய நிகழ்வு நடக்கிறது. அவர்களிடம் சென்று இது ஸ்லாட்டர் ஹவுஸ் என்னக்கூடிய கூடத்திலே கொண்டு போய் தான் பலியிட வேண்டும் என்று ஏதாவது இருக்கிறதா? அதுக்கு ஒரு மாற்றமான ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இரண்டாவது, அந்த தீர்ப்பிலே சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய வரிகளிலே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்லாமியர்கள் எங்குமே பசுவையோ கன்றுவையோ குர்பானி கொடுப்பதில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கார்கள். அப்போ இந்த தீர்ப்புக்கு இங்கே வேலையே இல்லை. பசுவும் கொடுக்கறது, கன்றும் கொடுக்கறது, எதுக்கு இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்? அதான் மக்களை பதட்டத்தில் ஆக்கணுங்கிற அடிப்படையில் ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு தீர்ப்பு ஒன்று. அதனால தமிழகத்தில் முழுமையான முறையில் குர்பானி கொடுத்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடத்திலே அதிகாரிகளுடைய தவறுகள் சலசலப்பு ஏற்பட்டிருந்தாலும் அதுவும் சரி செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் அமைச்சரை தொடர்பு கொண்டு குர்பானி கொடுத்தவர்கள் மீது ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க ஆராய்ந்த போது தமிழகத்திலே ஒரு வழக்கு கூட அது போல எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. அப்படி பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அது தவறான முறையில் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது முற்றிலுமாக நீக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அமைச்சர் தந்திருக்கிறார். இது நடந்து முடிந்து விட்டது. தற்போது இதுபோல் வருடம் சென்ற 2 வருடத்துக்கு முன்பேயும் இது போன்ற ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அவ்வப்போது சமூக நல்லிணக்கத்தை குலைக்கக்கூடிய வகையில காழ்ப்புணர்ச்சியோடு இது போன்ற வழக்குகள் தொடுப்பவர்களுக்கு ஒரு சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய வகையிலே சரியான ஒரு சட்ட திருத்தத்தையோ ஒரு தீர்வையை தரக்கூடிய வகையிலே தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி சட்ட நிபுணர்களோடு கலந்து ஆலோசித்து வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கான மேல்முறையீடு செய்வதா, சட்ட திருத்தம் கொண்டு வருவதா, அரசாணை வெளியிடுவதா என்பதை குறித்து ஆலோசித்து வருகிறோம். வரக்கூடிய காலங்களிலே அது முழுமையாக எந்த விதமான குழப்பத்துக்கும் இல்லாத வகையிலே 20ஆம் தேதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில பொதுக்குழு சென்னையிலே கூட இருக்கிறது. அந்த கூட்டத்திலே தலைமை நிலையத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் கூடி இதனை குறித்து ஆழ்ந்து முடிவு செய்வார்கள். இப்போதைக்கு இடைத்தேர்தல் போட்டியிடுவது குறித்தோ எந்த முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பது கடந்த 75 ஆண்டு கால தேர்தல் வரலாற்றில் மிகுதியான காலங்கள் திமுக கூட்டணியில் இருந்திருக்கும், அதிமுக கூட்டணி இருந்திருக்கும். சோதனை முயற்சியா பாட்டாளி மக்கள் கட்சியோட தனியாக கூட்டணி அமைச்சு செஞ்சிருக்கும். மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸும் கூட்டணி அமைச்சு இருந்திருக்கும். அதனால கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த 16 தேர்தல், இது 17வது தேர்தலில் எங்களுக்கு கூட்டணி அமைச்ச வரலாறு உண்டு. இந்த தேர்தல்கள் நடைபெற்ற இந்த 17 ஆட்சிகளிலுமே பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு, பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்ற வரலாறுகள் எல்லா ஆட்சி காலத்திலும் இருந்திருக்கு. நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், நான் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு
விடுதலை சிறுத்தைகளுடைய அமைச்சராக பொறுப்பேற்ற வன்னியரசு அவர்களும், காங்கிரஸ் சார்பிலே பொறுப்பேற்ற அமைச்சர்கள் 2 அமைச்சர்களும் 4 பேர் மாத்திரம் அமர்ந்து மாண்புமிகு முதலமைச்சரோடு 20 நிமிடம் உரையாடினோம். அந்த 20 நிமிடம் உரையாடலில் இந்த ஆட்சியை எந்த திசையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று அவர் தந்த குறிப்புகளிலே ஒரு மகத்தான ஒரு நன்னோக்கம் இருப்பதை நாங்கள் கண்கூடாக அறிந்து கொண்டோம். எந்த வகையிலும் ஊழலும் இருக்கக்கூடாது, எந்த வகையிலும் தவறும் நடக்கக்கூடாது. ஒரே நாளில் இந்த மாற்றம் வராவிட்டாலும் கூட படிப்படியாக ஒரு தூய ஆட்சியை நாம் தந்திட வேண்டும். பெண்களுக்கான உரிமையை காத்திட வேண்டும், சிறுபான்மையினருக்கான உரிமைகளை காப்பதில் முன்னின்று செயலாற்ற வேண்டும் என்பதை மிக உறுதியாக சொன்னதன் அடிப்படையில் தான் அதை நாம் சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம். தற்போது ஆட்சி அமைந்து ஒரு 10 தினங்களுக்கு மாத்திரமே ஆகியிருக்கிறது. அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி சட்டம் ஒழுங்கை அதி தீவிரமாக காக்க வேண்டும் என்ற முயற்சியில பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அந்த வகையில காவல்துறை அதிகாரிகளை மாற்றி அமைப்பதோடு அது இருக்கக்கூடிய இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தமிழகத்தில் குற்றப்பின்னணி கொண்டிருக்கக்கூடிய ஏராளமானவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையும் இந்த ஆட்சி தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில சம்பவங்கள் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களிலே சட்டம் தன்னுடைய கடமை செய்யக்கூடிய வகையிலே சட்டம் ஒழுங்கை சிறப்பான முறையில் காப்பாற்றக்கூடிய வகையிலே நிச்சயமாக செயலாற்றும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.